இந்த வைகாசி விசாக திருநாள்ல முருகபெருமானை வழிபட்டா வெகு சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த நாட்கள்ல வேற என்னென்ன சிறப்பான அம்சங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யமதர்மனை நீங்க வழங்கலாம், சிவபெருமானை நீங்க வழங்கலாம். அது மட்டும் கிடையாது, வராகலட்சுமி நரசிம்ம மூர்த்திக்கு சந்தனகாப்பு அலங்காரம் பண்றதும் இந்த நாள்ல தான் அப்படின்னு விசேஷமா சொல்லப்படுது. திருமலப்பாடி திருத்தலத்தில் சிவபெருமான் மழுவேந்தி நடனமாடியதும் இந்த நாள்ல தான். பஞ்சபாண்டவர்களுள் ஒருவரான அர்ஜுனனுக்கு பாசுபதம் கருவியை கொடுத்ததும் இந்த நாள்ல தான். ஆந்திராவில் இருக்கக்கூடிய சிம்மாசலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வராகலட்சுமி நரசிம்ம மூர்த்திக்கு சந்தனகாப்பு அலங்காரம் பண்றதும் இந்த நாள்ல தான். இந்த சந்தனகாப்பு நரசிம்ம பெருமானுக்கு பண்றதுனால நம்ம நரசிம்மரை வழிபட்டோம் அப்படின்னா சகல தைரியங்களும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமா சொல்லப்படுது. ஆந்திராவில் இருக்கக்கூடிய சிம்மாசலத்துக்கு தான் நீங்க போகணும்னு அவசியம் இல்ல, பக்கத்துல இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமான் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தாலே நல்ல விசேஷங்களை கொடுக்கும். இந்த நாள்ல நரசிம்மருக்கு அந்த நாள் வைகாசி விசாகம் வைகாசி பௌர்ணமி நாள்ல சுமார் 500 கிலோ சந்தனங்களால அலங்கரிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்படுறது அப்படின்றது இன்னும் இந்த நாள்ல வெகு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு. அதனால முருகபெருமான வணங்குறதை தாண்டி யமதர்மனையும் சிவபெருமானையும் வராகலட்சுமி நரசிம்ம மூர்த்தியையும் வணங்குறது இந்த நாள்ல வெகு சிறப்பை கொடுக்கும்.